உமா உமா சொல்லுப்பா. உமா எங்கம்மா? உமாவும் அத்தையும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் தான் அனுப்பி வச்சேன். நல்ல காரியம் பண்ணீங்க. நடந்ததே நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. கோயிலுக்கு போனாலாச்சும் கொஞ்சம் மனசுக்கு அமைதியாக இருக்கும். நான் அதுக்காக மட்டும் அனுப்பி வைக்கலப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்காகத்தான். சொல்லுங்கம்மா, என்ன பேசணும்? வேற என்னப்பா பேச போறேன்? எல்லாம் நம்ம உமாவை பத்தி தான். உமா கல்யாணத்தை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? என்னம்மா, ஒரு நல்ல இடமா பார்த்து அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நாம அமைச்சு கொடுத்தா உமா வாழ்க்கை நல்ல விதமா அமைஞ்சிருமா? அதுவா அமையணும். இல்ல வாழ போற அந்த 2 பேரும் அதை அப்படி அமைச்சுக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலம்மா. புரியலையா? ஜெகன் தப்பானவன் தான், துர்காவோட ஆளுதான். ஆனா அவன் நம்ம உமாவை இந்த விஷயத்த மறைச்சோ இல்ல அவங்க கிட்ட சொல்லியோ நம்ம இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா அவர் நம்ம மாப்பிள்ள சதீஷ் மாதிரி இருப்பாருன்னு எப்படிப்பா நம்புறது? நாளைக்கு அவ கல்யாணத்துக்கு அப்புறம் உமா கெட்டு போனவ, அவ தப்பானவன்னு சொல்லி கொடுமைப்படுத்தினா என்னப்பா பண்றது? சரி, அவன் நம்ம மாப்பிள்ள சதீஷ் மாதிரி நல்லவனாவே இருப்பான்னு வச்சுப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஜெகனே வந்து பிரச்சனை பண்ணா என்னப்பா பண்ண முடியும்? நான் இருக்கும்போது எப்படிமா அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான்? எத்தனை நாள் நீ அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருப்ப? 24 மணி நேரமும் உமா கூடயே இருக்க முடியுமா? அப்படி இருந்தா ஊரெல்லாம் உன்னை தப்பா பேசுவாங்க. என்னதாம்மா பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா நீ பண்றது சரியில்லைன்னு மட்டும் எனக்கு தோணுது. என்னம்மா பண்ண சொல்றீங்க? அதுக்காக அந்த ஜெகனுக்கே கட்டி வைக்க முடியுமா? நான் கட்டி கொடுன்னு சொல்ல வரல. கட்டி கொடுத்தா என்னன்னு தான் யோசிச்சு பாரு. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அவன் எப்படி அப்படி அயோக்கிய பையன்னு உங்களுக்கே தெரியும். அவனுக்கு போய் நான் அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசலப்பா. நம்ம உமாவோட வாழ்க்கையை நினைச்சுதான் பேசிட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் யோசிச்சு பாரு. நான் உங்க அப்பாவை பிரிஞ்சிருக்கேன். நீ உன் பொண்டாட்டி இருந்தும் இல்லாம இருக்க. மல்லிகா மாப்பிள்ளைய பிரிஞ்சு ஜெயில இருக்கா. அதே மாதிரி உங்க அத்தை குடும்பத்தையும் நினைச்சு பாரு. காமாட்சி சின்ன வயசுலயே உங்க மாமாவையும் இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க மருமக வனிதா அந்த விமல் ராஸ்கலை இழந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்போதைக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறது நம்ம உமா மட்டும்தான். நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது சந்தோஷமா இருக்குமா? அட சந்தோஷத்தை விடுப்பா. யாராவது புருஷன் பொண்டாட்டியோட சேர்ந்து இருக்காங்களா? உமா வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்பா. அவ கல்யாண விஷயத்துல அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. இன்னைக்கு துர்கா மேல இருக்கிற கோவத்துல நம்ம அவசர அவசரமா முடிவெடுத்து அது உமாவுக்கு தப்பான வாழ்க்கையா அமைஞ்சிடக்கூடாதுப்பா. அம்மா சொன்னதுக்காகவாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, நான் கிளம்புறேம்மா. இருப்பா, இரு. டிஃபன் ரெடியா இருக்கு, நீ சாப்பிட்டுட்டு போயிடு. எனக்கு பசிக்கலம்மா. டேய், ஆளுக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீயும் பசிக்கலங்கற, அவளும் பசிக்கலங்கறா. யாருமே இப்படி சாப்பிடாம இருந்தா நான் என்ன சமைச்சு குப்பையில கொட்டுறதா? என் வாழ்க்கையே குப்பையில போயிடுச்சு. இனிமே எது போனா எனக்கு என்ன கவலை? சூர்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ சரியா இருந்தா இந்த வீடே சரியா இருக்கும்டா. என்ன யார் இந்த வீட்ல சரியா இருக்க வர்றாங்க? சூர்யா, என் மேல இருக்கிற கோவத்தை அவங்க மேலயும் சாப்பாடு மேலயும் காட்டாதீங்க. ஆமா, நீ மட்டும் என் மேல இருக்கிற கோவத்தை சாப்பாட்டுல காமிப்பியா? நான் காமிச்சா தப்பா? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல, எனக்கு பசிக்கல, அவ்வளவுதான். அப்ப எனக்கும் பசிக்கல. சரி விடுங்க, நீங்களும் சாப்பிட வேணாம், நானும் சாப்பிட வேணாம். என்னம்மா, ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? உனக்காக இல்லனாலும் உன் வயித்துல வளர குழந்தைக்காகவாவது நீ சாப்பிடணும். அப்போ உங்க பையனை முதல்ல சாப்பிட சொல்லுங்க. என்ன இப்படியே சொல்லி பிளாக்மெயில் பண்றியா? இத பாரு, நம்ம குழந்தை மேல அக்கறை இருந்தா நீ சாப்பிடு, இல்லனா ஏதாவது பண்ணி தொலை. டேய், சூர்யா,
உங்க முகத்துக்கு முன்னாடி நின்னு பேசுற அருகதை கூட எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நான் எதுக்கு பேசுறேன் தெரியுமா? சின்னதா ஒரு தப்பு செஞ்சா கூட அந்த வம்சத்தையே அழிக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க மத்தியில நான் உங்களுக்காக காயத்ரியோட வம்சத்தையே அழிக்க நினைச்சேன்னு தெரிஞ்சும் காயத்ரி என்ன மன்னிச்ச மகாத்மாங்க. அவளுக்காக நான் இப்ப கூட பேசலனா என் நிழலை என்ன பார்த்து காரி துப்பும். இத பாரு, நீ என்னதான் நல்லவ மாதிரி பேசினாலும் எனக்கு அதை கேட்க மனசும் இல்ல, டைமும் இல்ல. நான் என்ன பத்தியோ நம்மள பத்தியோ பேசி நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இப்ப பேசுறதே காயத்ரிக்காக தான். அதுக்காக நான் பேசுற எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தோ நான் இங்க இருக்கிற சேர், மிக்ஸி, கிரைண்டர் மாதிரி தானே. பரவாயில்ல சூர்யா, நான் பண்ண கொடுமைக்கு நீங்க என்ன ஒரு பொருளா மதிச்சதே பெரிய விஷயம். சாரி சூர்யா, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். காயத்ரி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நானும், காயத்ரி மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நீங்களும், காயத்ரி மாதிரி ஒரு மருமக கிடைக்க உங்க அப்பா அம்மாவும், காயத்ரி மாதிரி ஒரு மக கிடைக்கிறதுக்கு அவளோட அப்பா அம்மாவும் புண்ணியத்துக்கு மேல புண்ணியம் பண்ணிருக்கணும். இவன் நமக்கு கிடைச்சதுக்காக நாம எல்லாரும் சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். ஆனா அதே சந்தோஷத்தையும் பெருமையையும் உங்க குழந்தை பட வேண்டாமா? காயத்ரிக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நான் அவ கருவை கலைச்சிருக்கேன். உங்க கூட அவளை சேர விடாம பண்ணிருக்கேன். அப்படியே சேர்ந்தாலும் குழந்தை பிறக்க கூடாதுன்னு மருந்தெல்லாம் கொடுத்திருக்கேன். இன்னும் என்னென்னமோ பண்ணிருக்கேன். அதனாலதான் அந்த ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நானே சொல்றேன், காயத்ரி வயித்துல இருக்கிற உங்க குழந்தை நல்லபடியா பிறக்கும் சூர்யா. நீங்க என் மேல இருக்கிற கோத்துல சாப்பிடாம இருக்கீங்க. காயத்ரி உங்களால அவ்வளவு சாப்பிடாம இருக்கா. ஆனா பாதிப்பு உங்க 2 பேருக்குமே இல்ல. காயத்ரி வயித்துல வளர்ந்த குழந்தைக்குதான். இந்த குழந்தை உண்டாவதுக்காக என்னோட தொல்லைய கூட தாங்கி நீங்க 2 பேரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. அது எனக்கு தெரியும் சூர்யா. உங்க 2 பேரோட பிடிவாதத்தினால தயவு செஞ்சு குழந்தைய பட்டினி போட்டுறாதீங்க. டேய், ஏன்டா அப்படி பிடிவாதம் பிடிக்கிற? சாப்பிடுறா. நீ சாப்பிடலன்னு பாரு, இவளும் சாப்பிட மாட்டேங்கிறா. வாப்பா, ஒரு வாய் சாப்பிடுப்பா. சூர்யா, ப்ளீஸ் சூர்யா, தயவு செஞ்சு சாப்பிடுங்க. நான் இந்த வீட்ல இருக்கேங்கிறது தயவு செஞ்சு உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. ரோட்ல கிடக்குற குப்பைய கண்டுக்காம போவீங்கல்ல, அதே மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க. வாப்பா. சூர்யா, சாப்பிடு. சரிம்மா, சாப்பிட எடுத்து வைங்க. வா காயத்ரி, வாமா வா. காயத்ரி வா.
என்னம்மா ஆச்சு அத்தைக்கு? என்னன்னு தெரியல, காலையில இருந்து உடம்பு அனலா கொதிச்சுக்கிட்டு இருக்குப்பா. அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். சரி. அம்மா அத்தை அத்தை சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். தூக்குமா. சரி. ஒண்ணும் இல்ல, பொறுமையா எழுந்திரி. பாத்து ஹாஸ்பிட்டல் போலாம். எழுந்திரிங்க. வாமா. இறங்க பொறுமையா. பாத்து. அம்மாடி. மெதுவா காமாட்சி, பாத்து பாத்து பார்த்து வா. கூட்டிட்டு வாப்பா. பாத்து வா. மெதுவா வாங்க. அம்மா போ, மெல்லமா. பொறுமையா. அம்மா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. சரிம்மா. அத்தை, நான் போய் துணி துவைக்கிறேன். உங்க துணி ஏதாவது இருந்தா கொடுங்க அத்தை. எதுக்குமா நீ சிரமப்படுற? எல்லாம் நான் பண்ணிக்கிறேன். ஐயோ அத்தை, நானும் எவ்வளவு நேரம் தான் சும்மாவே இருக்கிறது. எடுத்து கொடுங்க, நான் துவைச்சு தரேன். ஏய் உமா, டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? ஏய் பெரிய உலக அழகியா நீயே, நான் சாப்பிட்டு போட்ட எச்ச இளநீயே. ஏய், விடு. ஆள் இல்லாத வீட்ல அராஜகமா பண்ற. ஏய், விடு. விடுடா. போடா வெளிய. ஏய் என்ன ஒரு அர்ஜென்ட் இருக்கா? புரியல அவள. ஏய், விடுடா. டேய், விடுடா. அவள விடு. அவள விடுடா. ஐயோ, விடுடா. டேய், அவள விடுடா. ஐயோ, டேய். ஏய், உமா, நீ வெளிய போடு. ஏய், போடி. ஏய் விடுடா. ஐயோ, நீ தப்பிச்சு போ. போடு போ. உமா, நீ போ. ஐயோ, அத்தை உங்களை விட்டு எப்படி தப்பிச்சு போ. போயிருமா? தப்பிச்சு போயிரு. போ. அதான் கதவு திறந்திருக்குல, தப்பிச்சு போயிரு. வா, வா. ஆடி. ஏய் ஏய் விடுடா. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போலாம். வா. ஏய் ஆடி. ஏய் அந்த கிளவிய நீங்க பாத்துக்கங்க, இந்த கிளியோபாட்ராவன் நான் பாத்துக்கறேன். ஏய் ஆடி. என்ன சும்மா சவுண்ட் குத்துறீங்க? ஏய் ஆடி. ஏய் வா. சந்தோஷ், சந்தோஷ். சார் சொல்லுங்க சார். நான் எத்தனை தடவை சொல்லி நீ திரும்ப திரும்ப இதே தப்பா பண்ணிட்டு இருப்ப. ஏழைகளுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக போட்ட ப்ராஜெக்ட் இது. அதுல போய் உங்க ஊழல பண்ணுவீங்க. சார் தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு மேல இருக்கிறவங்களே சைன் போட்டாங்களே, உங்களுக்கு என்ன சார்? கையெழுத்த மட்டும் போடுங்க சார். எனக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க தப்பு பண்ணா நானும் தப்பு பண்ணணும் இருக்கா? அது உங்க இஷ்டம். ஆனா அவங்க கையெழுத்து போட்டா நீங்களும் கையெழுத்து போடணும், தெரியல? சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது உனக்கு தெரியல? சூர்யா, நான் செஞ்சது தப்புன்னு மட்டும் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா சட்டத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க, அதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏய், சட்டத்தை பத்தி நான் பேசாம உன்ன மாதிரி கல்பிரேட்டா பேசுவாங்க. நான் கல்பிரேட்னா நீங்களும் கல்பிரேட் தான் சூர்யா. என்ன முறைக்கிறீங்க? சட்டப்படி 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன முறைக்கிறீங்க? நீங்க மட்டும் சட்டத்தை மீறலாம், நான் மீறக்கூடாதா? ஏய், just stop it. This is none of business. இது என்னோட பர்சனலான விஷயம். அது உங்க பர்சனல்னா லஞ்சம் வாங்குறது என்னோட பர்சனல் விஷயம். வந்தமா கையெழுத்து போட்டமான்னு இருங்க, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க. என்னடா பண்ணுவ? உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். அன்னைக்கு கூட உங்க 2வது பொண்டாட்டி ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து காமிச்சாங்களே, உங்க முத பொண்டாட்டி காயத்ரி, அவன் பேர் என்ன? சேகர். அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச கசமுசாவை எல்லா இடத்துலயும் சொல்லிடுவோம். யாருக்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? வேணாம். ஏய், இந்த இடத்துல வேணாம். உதைக்கலாம் இல்லையா பாரு. போங்க சார். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என் மேல கை வச்சுட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஏய், என்னடா சூர்யா, இது ஆபீஸ் இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? முதல்ல இவனுக்கு ஆபீஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணனும்னு சொல்லி கொடுங்க. ஆமா, எனக்கு ஆபீஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க. அவனுக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட இல்ல பொண்டாட்டிங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க. அப்பதான் அவளுக்கு இன்னொருத்தனை தேடி போகாம இருப்பாளுங்க. ஏய், என்னடா விட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க? வாடா, வந்து கை வை, வா. இத பாரு, இவங்கலாம் இங்க இருக்காங்களேன்னு விடுறேன், இல்லன்னா நான் உன்னை இங்கேயே சாவடிச்சிருப்பேன். டேய் டேய் போடா, இவங்க இருக்கிறதுனால தான் நீ உயிரோடவே இருக்க. ஏய், என்னடா விட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் இங்கேயே சாவடிக்கணும்டா. உங்க சண்டை நிறுத்துறீங்களா இல்ல மேனேஜரை கூப்பிட்டு மெமோ கொடுக்க சொல்லுவா? போங்க சார், போய் வேலையை பாருங்க. ஏய், உன்னோட சாவு என் கையில தான்டா.
இல்லை பார்த்து வாங்க. யாருப்பா? அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. ஆனா இது உன் அம்மா இல்ல, உன் பொண்டாட்டி. ஏய் துர்கா, எங்க அம்மா என்ன பண்ண? இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணல முத்தையா. இனிமேதான் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஏய் துர்கா வேணாம். எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஆச்சுனா என்ன பண்ணுவ? உன்னால ஒரு டேஷும் பண்ண முடியாது. ஏய் ஏய் துர்கா வேணாம். ஏய் முத்தையா, தெரியாம தான் கேக்குறேன். நான் தான் உன் குடும்பத்தை கழுகு மாதிரி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேனே, அப்புறம் எதுக்கு உங்க அம்மாவை தனியா விட்டுட்டு போன? இப்ப பாரு, நீ இங்க வந்து சேர்றதுக்குள்ள உங்க அம்மா மேல போய் சேர்ந்துருவா. ஏய் துர்கா வேணாம், சொன்னா கேளு. என்னது? நீ சொன்னா நான் கேட்கணுமா? தோடா. ஏய் புருஷா, இப்ப நான் ஒன்னு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. வழக்கமா அம்மா இறந்தா புள்ளதான் கொல்லி வைக்கணும். ஆனா இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு இந்த மருமக தான் கொல்லி வைக்க போறா. ஏய் துர்கா, எங்க அம்மா கூட ஏதாவது ஆச்சு? உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். அடச்சி வாய் மூடு. சரி, கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் டைமை வேஸ்ட் பண்ணாத. பாய். ஏய் துர்கா. ஏய் துர்கா, என்னாச்சுப்பா? அம்மா உயிருக்கு ஆபத்து, சீக்கிரம் வாங்க. ஐயோ, சரிங்க அத்தை, நல்லபடியா போயிட்டு வாங்க. இன்னைக்கு என்னமோ தெரியல, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணமா இருக்கும்? வேற என்ன காரணமா இருக்க போகுது? எல்லாம் மாமியாரோட மரண செய்திதான். அப்பா, உன்னை சாவடிச்ச சாமியாடி பொண்டாட்டி இன்னைக்கு சாவ போறாப்பா. மேல வந்தா பத்திரமா பாத்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் சாரி இவங்க உன் சம்மந்தியாச்சே. என்னடி பாக்குற? உன் சாவுலதான் என் அப்பாவோட ஆத்மாவே சாந்தி அடைய போகுது. அக்கா, உங்க மாமியார் எப்படிக்கா மேல அனுப்ப போறீங்க? என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டா சுவாரஸ்யமே இருக்காதுடா. நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாருங்க. உன் மகன் அறக்க பறக்க ஓடி வந்து காப்பாத்துவான்னு நினைக்கிறியா? உன் மகன் வர்றதுக்குள்ள உன் வீட்டுக்கு ஏமா வந்துடுவான். மாமியாரே வட்டா. டேய் வாங்கடா போலாம். அப்படியா? என்ன சொல்ற கோமதி? என்னால நம்பவே முடியல. ஆமாங்க, எங்களாலையும் தான் நம்பவே முடியல. இல்ல மாமா, அவர் சுப்பு சொன்னதுக்காக சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. ஆனா இவ்ளோ பேசியும் அவர் சண்டை போடாம போனதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னமா இருக்கு? அவனும் மனுஷன் தானே. இன்னும் எத்தனை நாளைக்குதான் சுப்பு அவன் திட்டிக்கிட்டே இருக்க முடியும்? இன்னைக்கு சண்டை போடாம போனவன் கூடிய சீக்கிரமே சுப்பு கூட சந்தோஷமா இருப்பான் பாரு. அந்த நாளுக்காக தான் நானும் சுப்புவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல காயத்ரி, சூர்யா என்னை ஏத்துக்கலனாலும் சந்தோஷம்தான். என்ன சொல்ற சுப்பு? ஆமா காயத்ரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது குடிசையில இருக்க இடம் கேட்டவளுக்கு கோட்டையில இடம் கிடைச்ச மாதிரி. இதுக்கு மேல ஆசைப்பட்டா அது பேராசை ஆயிடும். அந்த பேராசை நிராசையா கூட மாறிடும். சுப்புவா இது? வார்த்தையில என்ன தெளிவு, பேச்சில தெரியுற நிதானம், எல்லாமே ஆச்சரியமா இருக்கு சுப்பு. இது நானா மாறினதுனால வந்ததில்ல மாமா, காயத்ரி என்ன மாத்தினதுனால வந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாராலையும் நினைக்க முடியாது மாமா. அது காயத்ரியோட குணம். அவளுக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு
அந்த குணத்துல எனக்கு பாதி கூட இல்லைன்னா எப்படி மாமா? உன்னோட இந்த மாற்றமே சூர்யாவை மாத்திடும் சுப்பு. ஆமாமா, எது எப்படியோ சூர்யா கூட நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். என் புள்ளையும் சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா இருப்பாங்க. ஹலோ சார், சூர்யா சாரோட அப்பாவா? ஆமாங்க, நீங்க? சார், என் பேர் ஜீவானந்தம். நானும் சூர்யா சாரும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். சூர்யா சார் வீட்ல இருக்காரா? இல்லையே தம்பி, அவன் காலையிலேயே ஆபீஸ் கிளம்பி வந்துட்டானே. காலையில ஆபீஸ்க்கு தான் சார் வந்தாரு. வந்த உடனே ஸ்டாஃப் கிட்ட சண்டை போட்டு கோவமா வெளியே போனாரு. இதை சூர்யா சார் கிட்ட கேளுங்க சார். சரிங்க தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேவா? சார். மாமா என்னாச்சு மாமா? சூர்யா ஆபீஸ்ல ஒருத்தன் கூட சண்டை போட்டு எங்கேயோ வெளியில கிளம்பி போயிட்டானாமா. அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியலையா. என்னங்க சொல்றீங்க? பதறாத கோமதி, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இரு. This number is currently switched off. Please try again later. என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃபா? எங்க போயிருப்பாரு? ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ, என்ன காயத்ரி இது? இவர் எங்க போயிருப்பாரு? யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. சூர்யா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அவர் வந்துருவாரு. என்னங்க இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? சரி, நீ டென்ஷன் ஆகாத கோமதி. யாரும் பதட்டப்படாதீங்க, நான் போய் பார்த்து வரேன். போங்க. ஐயோ, மறுபடியும் என்னடி ஆச்சு இவனுக்கு? அவன் எங்க போறானே தெரியலையே. அத்தை, ஐயோ, அத்தை அதான் மாமா போறாரு. நீங்க அழாதீங்க. ஐயோ, இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல. கடவுளே. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாம இருங்க அத்தை. சூர்யா வந்துருவாரு. என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தலை அண்ட் தலை ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இந்த டேட்டை நாங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க. ஏன்னா எப்படி ஜனவரி 1 வந்து நியூ இயராக இருக்குது, அன்றைக்கி பிறந்தவங்களாம் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. தெரியுமா, February 1 நாங்கள் வந்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்தை அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ்